இவ்வளோ பக்தர்கள் இருக்கிறீங்க. இதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். சரி, நம்மளை தேடியும் இவ்வளோ பேர் வரீங்களே, அப்போது இவ்வளோ பேர் மனசுலையும் நான் இருக்கிறேன். அதே நேரத்தில் நான் மட்டும் இருந்தால் போதாது, இறைவனும் இருக்கணும். இறைவன் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இருக்கிறேன். அந்த இறைவனை இதயத்தில் சுமக்குங்க. அது பிறவி பிறவிக்கு கூட வரக்கூடியது. அப்போ இறைவனை நீங்கள் மனசில் சுமக்கணும்னா உங்களுடைய உடலை மறங்க, உயிரை நினைங்க. உடலை மறந்து உயிரை நினைக்கும் போது தான் இறைவன் உங்கள் இதயத்தில் வந்து உட்காருவான். இதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், இதயத்தில் கடவுளை உட்கார வைங்க, அதுக்கு இடம் வைங்க. ஆசைகள் தேவை, ஆனால் அந்த ஆசை வந்து அளவு கடந்து போயிடக்கூடாது. அளவு கடந்து போகும்போது நம்மளை துன்பக்கடல் தள்ளிடும். அப்போ ஆசை அவசியம். ஒவ்வொரு இல்லறத்திலையும் குடும்பங்கள் நடத்தும் போது ஆசை இல்லைன்னா சீரான குடும்பம் நடத்த முடியாது. அப்போ சீரான குடும்பம் நடக்கணும்னா நமக்கு ஆசை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். இது மூணும் சேர்ந்ததான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி அடிமைப்பட்டதோ, மனைவி கணவன் அடிமைப்பட்டதோ இருக்கக்கூடாது. ஆனால் ரெண்டு பேருக்குள்ள மன அன்பு இருக்கணும். அந்த அன்பு தான் உங்களுடைய சந்ததிகளை அன்போடு வளர செய்யும். அதுங்கக்கிட்ட ஆசையை மட்டும் வளர்க்கக்கூடாது, அன்பை போதனை பண்ணுங்க, அறிவு வளர்ச்சிக்கு பேசுங்க. அதுங்கக்கிட்ட நல்ல வழியில் பயன்படுத்துங்க. பட்டினத்தார் சொல்கிறாரு காஞ்சிபுரத்தில், பொல்லாதவன் நெறி நில்லாதவன், உண்மை சொல்லாதவன் மெய்யடியார்பால் செல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பனேன். இப்படிப்பட்டவெல்லாம் இந்த பூமியில் எதுக்காக பிறந்தான்? நல்ல ஆன்மீகவாதிகிட்டும் போகிறதில்லை, நல்ல அன்பும் இல்லை, அவன் உண்மையும் பேசுறதில்லை. எப்போ நம்ம தெய்வ வழிபாட்டில் நம்ம பயணம் பண்ணுறோமோ நமக்கு 1000 பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஒவ்வொன்றையும் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு கடந்து நம்ம போய்கினே போகும். துன்பங்கள் நம்மளை வந்து நெருங்க தான் செய்யும். ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம ஆசையில் வாழ்ந்துட்டோம். அந்த ஆசையினுடைய துன்பம் மனுஷனை வந்து சூழ்ந்துடும். சூழும்போது அவன் இதுலேருந்து நம்ம எப்படி மீள போகிறோம், நம்ம வெளியே வருவோமா, நம்ம இப்படி ஆகிட்டோமே, நம்ம இனிமேல் வாழ முடியுமா? யாரையும் எல்லாரும் வாழறதுக்கு தான் இறைவன் படிச்சிருக்கிறான். யாரோ ஒரு அம்மா எல்லா வசதிகளும் இருக்குதான், ஒரு புள்ள செத்து போச்சா, தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிட்டான். இது தவறான முடிவுகள். இறப்பு பிறப்பு உலகத்தில் இயற்கை. இந்த இயற்கைக்கு என்ன கடமைகள் செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம செய்யணுமே தவிர நம்ம தற்கொலை, கணவன் செத்துட்டான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், மனைவி செத்துட்டா நான் தற்கொலை பண்ண, புள்ள செத்துட்டான் தற்கொலை, இது தவறான எண்ணங்கள். ஒரு முறை நீ தற்கொலை பண்ணிக்கணும் இறந்தீன்னா 100 முறை பிறந்தீனாலும் தற்கொலைக்கு தான் போகும். திருப்பி நீ வாழவே முடியாது இந்த உலகத்தில். வாழ்க்கைன்றது போராட்டம். அந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா நீ உன்னை அறியணும். கடவுளுடைய துணையை வச்சுக்கினீன்னா எந்த துன்பத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும். அந்த பாதையை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்வீங்க, ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வீங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, முடியலையா யாரையும் குறை சொல்லி வாழாதீங்க. இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கணும்னா நம்ம வாழ்க்கையும் மாறும், நம்ம மனசும் மாறும், நம்ம சிறப்பாக வாழலாம். அதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறேன். இப்போ ஒரு பிராமணர் வந்தார், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறார். அவர் இவ்வளோ காலம் கடவுளை தேடலை, கடவுளை கும்பிட்டாரோ. எப்போ கடவுள் எங்கே இருக்குது? கடவுள் எந்த கோயிலில் இருக்குது? கடவுள் ஒவ்வொரு கோயில்லையும் மனிதனுடைய சிலை தான் இருக்குது, கடவுளினுடைய சிலை வைக்க முடியாது. கடவுளுக்கு சிலை செய்கிற அளவுக்கு மனிதன் கிடையாது. அதனால் கடவுளினுடைய சிலை செய்ய முடியாது. இப்போ ஒரு கோயிலில் போனீங்கன்னா கடவுள் வந்து சாந்தமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு கோயிலில் போனீங்கன்னா கத்தி கபடெல்லாம் வச்சுருக்குது, சூளங்கள் எல்லாம். கடவுளுக்கு எதுக்கு கத்தி இதெல்லாம் தேவை? சும்மா கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிட போகுது. அம்பாள் கண்ணு திறந்தால்னா உலகமே அழிஞ்சு போயிடும்.
ஆனால் அம்பாள் எப்படிங்கிறான்னா ஒரு பொம்பளை உருவத்தை வச்சு அது கையில் ஒரு சூளம், ஒரு கத்தி, ஒரு கப்படா, ஒரு சிங்கம் இதெல்லாம் வச்சுக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பெண்களுடைய குணம் இப்படி இருக்குது. நல்ல பொம்பளையும் இருக்கிறா, சாந்தமானவளும் இருக்கிறா, அதனால் ஆசீர்வாதம் பண்ணுறா. கொடூரமானவளுங்கிறா, இந்த மாதிரி கத்தி கப்படாலாம் வச்சுன்னு வீட்டுங்களில் அப்படின்னு மனுஷனுடைய சிலை தான் கோவில்களில் வச்சுக்கணும். ஆனால் கோவில்களில் வச்சுக்கிற சிலையால் பக்தி உண்டாகும். அது யாருக்கு? இளமையில் இருக்கிறவங்களுக்கு. முதுமையில் இருக்கிறவங்களுக்கு போடுறதால ஒரு புரோஜனமும் கிடையாது. அப்போ அவர் சொன்னார், நான் கடவுளை கும்பிட்டேன். எங்கே கடவுளை கும்பிட்டேன்? எங்கே இருக்கிறார் கடவுள்? எந்த கோயிலில் இருக்கிறார்? எந்த அட்ரஸில் இருக்கிறார்? எந்த மலையில் இருக்கிறார்? சொல்ல முடியல. ஏன்னா நம்ம பார்க்கல, பார்க்குற வயசும் இல்லை. நாயன்மார்கள் பார்த்தா அவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, கடவுள் மட்டும்தான் அவனுக்கு உண்டு. நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் தெரியாது. ஒரு தினையளவு ஆசை இருந்தாவே கடவுளை நெருங்க முடியாதுன்றார் பட்டினத்தார். ஆனால் நம்ம மலை அளவு உள்ளத்தில் ஆசையை வச்சுக்கின்னு கடவுள்கிட்ட எங்கே போகிறது? சும்மானா வேஷம் கட்டின்னு இருக்கிறோம். ஆனால் உண்மையை திருமூலர் சொல்கிறார், தன்னை அர்ச்சிக்கணும்டா அவன் தாண்டா ஞானின்றார். நான் தான் கடவுள், எனக்குள்ளே தான் கடவுளுக்குறான் தேடி எவன் ஒருத்தர் எடுக்கிறானோ அவன் ஒரு நாள் ஞானியாக மாறுவான். ஆனால் ஊரெல்லாம் சுற்றி திரிகிறவனுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது, வீணாதாண்டா போயிடுவான்றார். அதை சிவவாய்க்கர் ரொம்ப அழகாக சொல்வார். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி கடவுளை தேடி செத்தவன் எண்ண முடியாத அளவுக்கு போயிட்டான்டா. சரி, கடவுளை தேடி தெரிஞ்சு எண்ண முடியாத அளவுக்கு போயிட்டா, அப்போ கடவுளை எப்படி தான் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே தேடணும்டா. ஆடை தோல் மேலே போட்டுக்கணும், ஆடு காணுன்ற மாதிரி கடவுளை இவனுக்குள்ளே வச்சுன்னு உலகமெல்லாம் கடவுளை தேடுறான் அப்படின்ட்டு சொல்கிறார். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா, கடவுள் உனக்குள்ளே தாண்டா இருக்கிறான். இப்படிப்பட்ட வழிகளை நம்ம சொல்லி ஆராய்ஞ்சி எடுக்காமல் சும்மானா ஏதோ நான் கடவுளை தேடுறேன் கடவுளை தேடுறேன், எங்கே போய் தேடுறது? எங்கே அட்ரஸ் இருக்குது? எங்கே உண்மை இருக்குது? இதெல்லாம் நமக்கு புரியாமல் கடவுள் வழிபாடை நடத்துகிறோம், கடவுள் வழிபாட்டில் போயின்னு இருக்கிறோம். இதெல்லாம் தெளிவடையணும், தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் 40 வருஷமாக இப்படி பேசின்னு இருக்கிறேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பல கோடி மக்கள் இது தெளிவடைஞ்சு இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இந்த மாதமே வெளிநாட்டு ஜனம் வந்துச்சு. ரூமுங்க தான் பத்தாமல் போச்சு. இது காரணம் என்னன்னா, கடவுள்ன்றது ஒரு கற்பனை பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க. கடவுள்ன்றது உலகத்துக்கு ஒன்று தான். ஜாதிக்கு ஒரு கடவுள் இல்லை, மதத்துக்கு ஒரு கடவுள் இல்லை, நாட்டுக்கு ஒரு கடவுள் இல்லை. உலகமே ஒருத்தனுடைய கொடைக்கீழே தான் இயங்குது, உயிரினங்கள் அத்தனையுமே. அது ஆடு மாடுக்கும் கடவுள் இருக்குது, மனுஷனுக்கும் கடவுள் இருக்குது. ஆனால் மனுஷன் 6 அறிவுன்றதுனால கடவுள்னு ஒரு பொருள் இருக்குதுன்னு அதை தேடுறான். அதுங்க தேடுறதில்லை, ஏதோ வாழ்ந்த வரைக்கும் வாழுது. ஆனால் மனிதனுக்கோ உயிரினத்துக்கோ கடவுள் முதல்ல எதிரான உணவு தான். உணவு இல்லைன்னா எந்த கடவுளும் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டார். அப்போ அந்த உணவை படைத்தவன் கடவுள். அதனால தான் இந்து மதத்தில் கரிமீன் செய்தாலும் நடுவில் போட்டு கும்பிட்டு தீவார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான், வடப்பாயத்தம் செய்தாலும் தீவார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான். ஏன்னா இதாண்டா கடவுள், இதாண்டா உன்னை காப்பாற்ற போகுதுன்னு அறிவுபூர்வமாக வச்சான். இதெல்லாம் நமக்கு ஏன் செய்கிறோன்னு நம்ம எதையுமே தெரிஞ்சிக்காமே கடவுளை கும்பிட்றேன்னு ஏமாந்துட்டோம். இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்கின்னு சீரான மொழியில் வழிவகையோடு போவீங்க, உண்மையை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். நீ பிறந்திருக்கிறேன் பின்ன பிறந்த எனக்கு உருவம் எங்க பிறந்ததால் தான்ப்பா உருவம் வந்துக்குது, பிறந்ததால் தான் பேசுகிறேன், பிறகு நான் எங்கே பேசுகிறேன் சொல்லு. எனக்காவது நம்ம இறக்க போகிறோம், இறப்பு இருக்கு மேடம். ஆமாம், எனக்காவது நான் இறக்க போகிறேன். ஆனால் நடுவில் இப்போது நான் நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறது அடுத்த பிறவியில் வருமா? கண்டிப்பாக அதுதான் சொன்னேன். எல்லா பிறவிக்கு நீ செய்த நன்மையும் கூட வரும், நீ செய்த தீமையும் உன் கூட தான் வரும். உன்னை விட்டு அது விலகவே விலகாது. ஏன்னா நன்மை தீமை நிறைந்தவன் தான் மனுஷன். அதனால் அவன் செய்கிற நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையும், அவன் செய்கிற தீமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அடுத்த பிறவியில் அமையும். சரி, அப்புறம் அடுத்த பிறவி இருக்கா? எப்போ பிறவி இருக்கா? அடுத்த பிறவி இருக்கா? பிறவி இல்லைன்னா போன வாட்டி இல்லைன்னா இந்த வாட்டி எங்கேருந்து வந்துருங்க? ஒரு புளியாங்கொட்டை இருக்குது இல்லை, ஒரு புளி மரம் ஓடனா ஒரு கொட்டை இருந்தால் தானே புளி மரம் வரும். அப்போ முன்னாடி ஒரு புளி மரம் இருந்திருந்தால் தானே இப்போ புளி மரம் நடும் நம்ம வரும். ஒவ்வொன்றுக்கும் விதை இருக்குது, விதை இல்லாத ஒரு உயிரினமே கிடையாது. அது எப்பவுமே இருந்துக்கினே இருக்குதுங்க. ஆனால் செய்கிற நன்மை தீமைக்கு மாதிரி ஒன்று சுகமாக வாழுது, ஒன்று துன்பப்பட்டு சாவுது. அதனால தான் சொல்கிறது, வாழும்போது நல்லதை செய்யுங்க, அடுத்த பிறவியாக சுகமான பிறவி கிடைக்கட்டும் அப்படின்னு. ஆனால் நீ சொல்லு, உனக்கு என்ன நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நான் ஏன் கொடுக்கணுன்றான்.
அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் அனுபவிக்கிறது அதுக்கு தயாராகிறான், அனுபவிச்சுட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? சொல்ல வேண்டியது நம்ம கடமை, செய்ய வேண்டியது அவன் வேலை. செய்ய மாட்டேன்னா நம்ம போட்டோம். ஒரு பாடம் நம்மகிட்ட வாங்கியிருக்கேன். ஒரு 15 நாள் இப்போ கிளாஸ் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு ஒரு 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயசு ஆனால் 4 ட்ரிப்பு சீரியஸாக இருந்து காப்பாற்றினேன். அதுக்கு அடுத்து இப்போ இறந்துருச்சு. இறந்தோடனே யார் ஒரு சில ஆள் உள்ளே விடக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இந்த பாடங்கள் பண்ணும்போது எல்லாமே வேணாம்ட போனால் வந்துட்டு போங்கடான்னு அந்த ஒரு பெருந்தன்மை என்கிட்ட வந்துருச்சு. சரி, அது இந்த பாடத்தினால வந்ததா இல்லை ஐயா கருணையினால வந்ததா? மனம் பக்குவப்பட்டது பாடத்தால். அந்த பக்குவத்தால் மற்றவனெல்லாம் மன்னிக்கிற பக்குவம் வந்தது, அதனால் மன்னிச்சேன். அதுதான் வேற என்ன. அப்புறம் அந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, ஒரு வருஷம் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்றாங்க. நான் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி, 5 நாள் கழிச்சு கேட்டேன். நீங்கள் தாராளமாக அதெல்லாம் பாடம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் அதே மித்தவங்க சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அது ஐயாட்ட அதுக்கு தாங்க கேட்க இல்லை. ஒன்று நான் சொல்கிறத எடுத்துக்க போகிறேன், அதுக்கு தாங்க அவங்க சொல்கிறத எடுத்துக்க போகிறேன். இல்லை ஐயாட்ட அதுக்கு தானே. இப்போ நான் சொல்கிறத எடுத்துக்கன்னா செத்த அன்றைக்கே கோயிலுக்கு போகணும். சரிங்க. ஏன் கொள்கை அது? அதனால தானே அவங்க கொள்கை 3 வருஷம் போகக்கூடாது, அவங்க கொள்கை. உனக்கு எந்த கொள்கை வேணுமோ அதை எடுத்துக்கோ. சரிங்க. நான் செத்துட்ட உடனே கற்பூரம் கொளுத்துறிய என்ன நினச்சின்னு? பொணத்து கொளுத்துனியா, கடவுளுக்கு கொளுத்துனியா? கடவுளுக்கு. தேங்காய் எதுக்கு உடச்சி வச்ச? செத்தவங்களுக்கு ஏன் தேங்காய்? செத்தவங்களுக்கு எதுக்கு வாழைப்பழம் வச்சு வத்தி கொளுத்துன? எதுக்கையா கொளுத்துறீங்க? முட்டாள்தான வேலையெல்லாம் சாவில் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது. கற்பூரம் கொளுத்துனா தீட்டு போச்சா? கற்பூரம் கொளுத்துனா தீட்டு இல்லையா? தெய்வத்தை அப்போ வழிபடலாமா? சாவு வச்சுங்கிறியா, தீட்டு வச்சுங்கிறியா? உங்கள் அம்மாவுக்கு தீட்டு போயிருந்தா நீ இருந்திருப்பியா? 10 மாதம் ஒரு தாய்க்கு தீட்டு நிற்கலைன்னா 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நிறுத்தத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறான். மொத்த தீட்டே நீ நானும் தானே. அப்புறம் அங்கங்கே தீட்டு உட்காந்து தீட்டாண்ட பொருளை தான் இப்போ போச்சு புட்டியா. அப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது, குளத்துக்கு போகக்கூடாது, சாமி கும்பிடாது. புத்தி இல்லாதவன் சொல்கிற வார்த்தை அது. செத்த அன்னைக்கு மறுநாளே கோயிலுக்கு போகலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா செத்தப்பவே தெய்வம்னு வணங்கிட்டாத்த. அதனால் மறுநாளே போகலாம், ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா முன்னால் போக முடியாது, வேலை இருக்கும். அதனால் மறுநாள் வேலை இல்லாதப்ப போயிடலாம் கோயிலுக்கு. திருமூலர் உலக மக்களுக்கு பல விதமான 3000 பாடல் ஆண்டுக்கு ஒரு முறையாக தவம் இருந்து பல பாடல்கள் அருளி இருக்கிறார். அதே போல் குருவாகப்பட்டவருக்கு நான் ஒரு சின்ன கேள்வியா, குரு அருளே திருவருள் சொல்லப்படுதையா? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாயினை. அது அருள் பொருள் இல்லையா? ஒரு குரு எப்படி இருக்கணும்? தெருக்கூத்தாடுற மாதிரி இருக்கக்கூடாது, குருவாகவே இருக்கணும். குருவாக இருக்கணும்னா அவன் மனசுக்குள்ள 1000 ஆசைகள் இருக்கக்கூடாது. அவனுக்கு இருக்கணும் ஆசை. எந்த ஆசை இருக்கணும்? தெய்வ ஆசை இருக்கணும். அவனுக்கு இருக்கணும் ஆசை, இந்த தெய்வத்தை எல்லாரும் அடையணும், அதுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஆசை இருக்கணும். ஆனால் தெய்வ வேஷம் கட்டிக்கின்னு தெருக்கூத்தாடுற மாதிரி ஆடி மக்களையும் மயக்கி தானும் மயங்கி போகக்கூடாது. அப்படிப்பட்ட குருவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் பிறந்த இனம் எப்படியோ அப்படியே அவன் வாழ்நாள் முழுதும் வாழ்வான். அப்படி வாழ்வரனுடைய திருமேனியை கண்டேனாவே உனக்கு தெய்வ அருள் கிடைச்ச மாதிரின்னு சொல்கிறார்ப்பா. சரியா, நன்றிங்க ஐயா. ஐயா, தனித்திரு துதித்திரு, தானே புலனைந்தும் தன்வசமாயிடு, தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தண்ணீர் மடைமாறு, தானே துணிந்த பெண் பிரார்த்தனை சந்தித்து. இது ஒரு டாக்டராக ஒருத்தர், அவர் என்ன டாக்டர்னு தெரியாது எனக்கு. அவர் நிறைய சாமியாருங்க கிட்ட இருந்திருக்கிறாரு. அவர் போன வாரம் வந்தார் வீட்டுக்கு, பேட்டி எடுக்கிற சில சந்தேகங்கள்லாம் கேட்கணுன்னுட்டு. அவருக்கு வயசு 80. இவர் சொல்கிறாரு மடை மாறின்றார், அவர் சொல்கிறாரு மடை மாறாதுன்றார். அவர் மகானா இவர் மகானா? ஏன்னா எத்தனையோ சாமியார்கிட்ட இருந்திருக்கிறாரு, மூச்சு மாறுறது அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையோ, இல்லை இவருக்கு சொல்லக்கூடாதுன்னு அவங்க இருந்துட்டாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மூச்சு மாறினப்பான்ற அவருக்கு எப்படிங்க மாறும்? நுரையீரலுக்கும் மூக்குக்கும் தானே மூச்சு வரும்ன்றார்.
நான் நினச்சிக்கினேன் இவர் என்ன டாக்டர், இவர் போய் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்து என்னத்தை சாதிக்க போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா ரோசகம் கும்பகம் பூரகம்னு இருக்குது. இந்த ரோசகம் பூரகம் கும்பகம்ன்றது மூச்சு மடை மாறுறது தான். மடை மாறுறதுன்னா அந்த விவசாயிங்க ஒரு பம்பு செட்டில் தண்ணி பாய்ச்சுவாங்க ஒரு லேண்டுக்கு. அந்த நிலத்தினுடைய தண்ணி ரொம்பி போச்சுன்னா அதை அந்த காவை அடைச்சி வேறு பக்கம் திறந்து விட்டு வேறு பக்கம் வேறு கழனிக்கு பாயறதுக்கு மடைமாறின்னு பேர். இந்த மூச்சாகப்பட்டது மூக்குக்கும் வயிற்றுக்கும் ஓடிக்கினுக்கிற மூச்சை மாற்றி பின்புக்கும் முதுகு தண்டு வழியாக அதை ஓட்டணும். இது உடலுக்குள்ள மடமாறி. இதை தான் திருமூலர் சொல்கிறார், மடமாறி போகணும். மடமாறும்போது தான் உனக்கு தெய்வ காட்சி தெரியும். இது மடமாறாத வயிற்றுக்கும் மூக்குக்கும் ஓடும்போது உலக காட்சி தான் தெரியும். அதனால் மடமாற்றணும். மடமாற்ற தெரிஞ்ச குருக்கிட்ட போகணும். உண்மையான குருவாக இருக்கணும். புக்கு பட்ச குருவால் காட்ட முடியாது, செய்யவும் முடியாது. அதனால் அந்த குரு எப்படி இருக்கணும்னா அவன் தன்னை இழந்து கடவுளுக்காக வாழறவனாக இருக்கணும். அவன் தான் மெய்குரு. அதை தான் சொல்கிறாரு. ஐயா நன்றிங்க ஐயா. மீண்டும் மீண்டும் பிறக்காதிருக்க நினைக்க ஒன்றறிய ஈர் என கலையும் உடல் உற நின்றது கண்டு நினைகிறார் நீந்தர்கள் கன்றறிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றறிய வீழ்த்து துகைக்குழி ஒளி யாரே. இதை தான் பல வீடியோக்களில் நான் சொல்கிறேன். கடவுள்ன்றது பக்தியில் இது ஞானத்தில் 4 விதமான ஞானங்கள் இருக்குது. ஒன்று, ஒருத்தர் கோயிலுக்கு போனாங்க, அங்கே ஒரு சாமி சிலை இருக்குது. முன்னே போனவன் ஒரு கல்லெடுத்து அடிக்கிறான். பின்னாடி போகிறவன் இவன் சாமி சிலையை போய் கல்லெடுத்து அடிக்கிறானே, அது சாமியாச்சே, அதை அடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ஓஹோ இதை கல்லெடுத்து அடிக்கணும் பொழுது அப்படின்னு பின்னாடி போகிறவனும் ஒரு கல்லெடுத்து அடிப்பான். அப்போது இவனுக்கு அந்த தெய்வத்தினுடைய உணர்வு தெரியல, அது அறியாமை. இது அறியாமை பக்தி, அஞ்ஞான பக்தி. இது பேர் பொய்ஞான பக்தி. கடவுளை பற்றியும் தெரியாது, அதை உணர்ந்ததும் கிடையாது. ஆனால் புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு 1000 பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்துறது. இது பொய்ஞான பக்தி. மெய்ஞான பக்தி தன்னை முதல்ல அறியணும். பல வீடியோக்களில் நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு மனிதன் கடவுளை தேடக்கூடாது. கடவுளை தேடி தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் கடவுள்னு ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது. அந்த உயர்ந்த பொருளை அந்த இளமையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கோவில்களுக்கு இட்டுன்னு போய் காட்டணும். இது நம்மளை விட உயர்ந்த பொருள், இது நம்மளை உலகத்தையும் காப்பாற்றுது, இது நம்மளையும் காப்பாற்றுதுன்னு போது தான் அந்த பக்தி வளரும். அந்த பக்தி வளர்ந்து 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 ஒரு நாளைக்கு அது ஞானமாக மாறும். அந்த ஞானமாக மாறுறதுக்கு அடிப்படை ஆரம்ப பக்தி வேணும். ஆனால் வாழ்நாள் முழுதும் அந்த பக்தியை பண்ணிடக்கூடாது. அது 1ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அது மாறுபடணும். அந்த மாறுபடுறது எப்படி மாறுபடணும்? முதல்ல கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. எந்த அட்ரஸும் கிடையாது. இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன், இந்த மலையில் இருக்கிறேன் அப்படின்னு கிடையாது. அப்போ இந்த நான் யார்? முதல்ல என்னையே எனக்கு தெரியலையே. நான்ன்றது கையா, நான்ன்றது காலா, நான்ன்றது தலையா, நான்ன்றது வயிறா அப்படின்றது என்ன ஆராயணும்? நான் என்ற பொருள் எது? அப்போ நான்ன்றது தாலியாவும் காலாவும் உடம்பாகவும் இருந்தால் செத்து போய் பணம் கிடக்குது, எல்லாமே இருக்குது, அது பேசலையே, செய்யலையே, ஒரு செயலும் இல்லையே. அப்போ நான்ன்றது வேற ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் எதுன்னு தேடணும் முதல்ல. அந்த பொருள் யாருன்னு தேடுறதுதான் யோகம். ஆனால் அந்த பொருள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம். அப்போ ஞானம்ன்றது என்னன்னா, இந்த உலகத்தையும் படைச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களையும் படைச்சு, இந்த உலகத்தில் உயிரினங்கள் வாழறதுக்கு உணவையும் படைச்சான் பாரு, அந்த இறைவனை ஆராயறது ஞானம். அது தன்னை அறிதல். முதல்ல தன்னை அறியணும், அப்புறம்தான் இறைவனை அறிய முடியும். ஆனால் விஞ்ஞானம் இது 3 விதமாச்சு. விஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது. இந்த விஞ்ஞானத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, படைக்கப்பட்ட பொருள், உயிரினங்கள், உலகம், கிரகங்கள், இது எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட பொருளை ஆராயிறது விஞ்ஞானம். இது எப்படி உருவாச்சு, ஜனம் எப்படி உருவாச்சு, இந்த கோள்கள் எப்படி உருவாச்சு, இதை ஆராயிறது விஞ்ஞானம். அப்போ விஞ்ஞானம், மெஞ்ஞானம், பொய்ஞானம், அஞ்ஞானம் 4 விதமான
செயல்பாடுகள் இந்த உலகத்தில் நடக்குது. ஆனால் உண்மையை உணரணும்னா உன்னை முதல்ல அறியணும். தன்னை அறிந்தோர்க்கே தலைவன் தெரிவான், தன்னை அறியாதவருக்கு தானே அழிவான். யார் ஒருத்தன் தனக்குள்ள ஒரு கடவுள் இருக்குது, கடவுளுடைய இயக்கம் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், அப்போ கடவுளுடைய இயக்கம் எனக்குள்ளே இருக்குது, ஒவ்வொரு செயலையும் செய்யுது, அந்த செயலால் தான் நான் நடமாடினுக்கிறேன், நான் போகிறேன் வர்றேன் பேசுகிறேன் கொள்கிறேன், எல்லா செயலுக்கும் அடிப்படையாக அதனுடைய இயக்கம் தான் என் உடலில் இருக்குது. அதனுடைய இயக்கம் இல்லைன்னா படுக்கையாக நான் மாறி போகிறேன், எனக்கு பேர் பொணம்னு ஆகிப்போகுது. அப்போ அந்த இறைவன் எனக்குள்ள இருக்கிறான், அதை தேடி எடுக்கிறதுக்கு எது வழி, எப்படி போனால் வழி, யாருக்கிட்ட போனால் அதுக்கு சரியான வழி கிடைக்கும் அப்படின்னு தேடுறதான் நல்ல குருவை தேடணும். அந்த குரு ஆஹா நம்மக்கிட்ட ஒரு சீடன் வந்தான், இவனை கரையேற்றணும், இவன் அறிவாளி ஆகணும், இவன் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறான், இவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றத ஊர் ஊராக போய் நான் தெரியப்படுத்துறேன்றதில்ல, உட்கார்ந்த இடத்துலேருந்து வரவனுக்கு தெரியப்படுத்தணும். அவன் தான் மெய்குரு. ஊர் ஊராக போகிறது அது வசூல், அது வியாபாரம், அதை நம்ம செய்யக்கூடாது. நம்மளை யார் தேடி வரானோ, நீ அறிவாளியா நீ முட்டாளா உனக்கு தேவையில்லை, உன் கதை முடிய போகுது. ஆனால் வந்தவன் சீடன், அவனை அறிவாளி ஆக்கணும், அதுதான் ஒரு குருவனுடைய வேலை. அவன் தான் நல்ல குரு. அந்த திருமையை அந்த குருவை காணணும். அப்படி கண்டு தனக்குள்ள தான் ஒடுங்கும் போது அவனுக்கு துன்பங்கள் இல்லை, இறைவனையும் காணலான்னு திருமூலர் சொல்றாரு. ஐயா, வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், அது அவருக்கு பொருந்தோம், மற்றவங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா அவர் விவசாயி, விவசாயம் பண்றான், அவன் அரைப்பத்து தானே ஆகணும். ஐயா, அப்படி இருக்கும் பொழுது இந்த பாடத்தில் வந்த அவரே எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த பாடம் எடுத்த நமது அப்போ அவர் ஒன்று நினச்சி உருகி இருப்பார். எப்படின்னா வாடிய கண்ட போதெல்லாம் வாடினே என்று சொல்லியிருக்கும் போதெல்லாம் இன்னும் அந்த இன்னும் பிறந்து வராத அந்த விதைகள் இருக்கு ஐயா, இந்த வந்து பூமிக்கு வந்து பிறந்து இறந்து, அதே போல் கருவியில் இருந்த குழந்தை பிறந்து வந்து பூமிக்கு இறந்து போக அப்போ எப்படிலாம் உருகி இருப்பார் ஐயா அவர். இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அதே போலயா, அதுக்கு தண்ணி இல்லை. ஆமாயா, அது வாடி போச்சு. ஆமா, ஆனால் அது வாடி போனாலும் செழுமையாக இருந்தாலும் விவசாயி ஒரு நாளைக்கு அதை அறுக்க தான் போகிறான். ஏன்னா அவர் விவசாயி கிடையாது, அவருக்கு சோறு தேவையில்லை. சரியா, வள்ளலாருக்கு உணவுக்கு தேவை கிடையாது. அப்படிப்பட்ட மகான் அவர், சாதாரண ஞானி கிடையாது. வள்ளலாருக்கு தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது, பசி கிடையாது. இது மூணுமே இல்லாத மகான் அவர். 1100 வருஷத்துக்கு முன்னே பட்டினத்தார் மட்டும்தான் உடலோட லிங்கமாக மாறினார். அந்த 1100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உடலோட ஜோதியாக மாறினவர் வள்ளலார் மட்டும்தான், வேற உலகத்தில் எந்த ஞானியும் மாறல. அவ்வளோ பெரிய மகான். அவருக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை. அதனால வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். ஆனால் விவசாயி வாடுவானே, அறுப்பானே, அறுத்தா தானே உணவு வரும். அதனால அவருடைய நிலைக்கு அது சரி. ஆனால் அஞ்ஞான நிலைக்கு, உலக நிலைக்கு அது சரியா வராது. சொல்லு. அது போலயா அவர் எப்போ அந்த பயிர் வந்து வராத இந்த விதையாக இருக்கிறப்ப நீ வந்து நம்ம உலகத்துக்கு வந்து இந்த ஒரு கருவியில் இருக்கிற குழந்தை பிறந்து வந்து போகும்போது மனித பிறவியில் இருந்து மனித பிறவி. இப்போ நான் ஒரு மனுஷன், நான் இருக்கிறேன். சரி, என்னோட நான் வாழும்போது சுதந்திரமாக வாழ்ந்தேன். என் மனம் என்ன நான் விரும்பிச்சோ அதுபடியெல்லாம் நான் வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கையில் எனக்கு பல விதத்தில் துன்பங்களும் வந்தது, பல விதத்தில் இன்பங்களும் வந்தது. இது ரெண்டையுமே அனுபவித்தேன். ஆனால் அது துன்பமாக இருந்தாலும் அது இன்பமாக இருந்தாலும் என்னோடவே அழிஞ்சு போச்சு இல்லை. அப்போ நான் தனித்து இருக்கணும். நான் என்ன பண்ணேன், இன்னொரு வீட்டு பொண்ணை போய் கட்டின்னு வந்தேன். அப்போ என் சுதந்திரம் பறி போச்சு. இப்போ நான் எதை செய்தாலும் அவகிட்ட சொல்லாத நான் செய்ய முடியாது. சொல்லாத செய்தல்னா அவள் கட்டாயத்தை என்ன அடிக்கிறாள், சொல்லிட்டு செய்தால் என் செயலுக்கு தடையாக இருக்கிறாள். இப்படி நான் சிக்கிக்கினேன் போய். சரி, நான் சிக்கிக்கின்னு என்னோடவும் என் மனைவியோடவும் இல்லை நான் போனோம். இவ்வளோ சிக்கல் இருக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ துன்பப்பட்டேன். இந்த துன்பங்களும் இந்த கஷ்டங்களும் என்னோடவும் என் மனைவியோடும் போயிட்டுட்டோம். இதுக்கு மேலே எனக்கு ஒரு சந்ததி தேவையில்லை. அவங்க இந்த துன்பத்தை இந்த உலகத்தில் படவானா அப்படின்னு என்னைக்காவது நினச்சோமா?
10 லட்சம் ரூபாய் டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு ஒரு யூடியூப் குழந்தை ஓனங்கன்றான். அப்ப எதுக்கு தேடலாமா? இவன் மனுஷனுடைய ஆசை தன்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு சந்ததி வேணும். இவனுக்கு பிறகுலாம் எங்கன்னா ஒன்று தத்து எடுத்து வந்து வச்சுக்கிறான். தத்து எடுக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? அது பெரும் ஆபத்து. ஒரே ரத்தத்தில் பிறந்த குழந்தையே உன்னை கொல்லுத, எவனுக்கோ பிறந்த குழந்தை உன்னை என்ன பண்ணும்? யோசிக்குவானாவா இதை? நீ பிறந்த, நீ வளர்ந்த, நீ வாழ்ந்த, நீ சாக போற, செத்துட்டு போயிட்டா, இன்னொன்னு ஏன் எத்தனை வம்பு வச்சுக்கிற? ஆனால் இந்த வம்பை தேடி நிறைய பேர் போகிறவங்க உண்டு. என்கிட்ட 2 பேர் டாக்டருங்க, கனவு மனைவி, குழந்தை இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி இல்லையே சாமி, இதுக்கு நாங்கள் தத்தெடுத்துக்கலாமான்னு. தத்தெடுத்துக்கினீங்கன்னா ஆபத்தை சந்திக்கும், தயாராகிடு அப்படின்னு. ஏன்னா விபரீதமான வளர்ற வரைக்கும் உன் தெய்வத்தை, நம்ம சொந்தமாக பெற்ற குழந்தை, ஒரு கர்ப்பத்தில் ஒரு ரத்தத்தில் பிறந்த குழந்தைக்கே பாசம் இல்லை, பற்று இல்லை, பணத்து மேலே பற்றாய் போகுது. தாய் தாப்பன் தூங்கும் போது எழுதி கொடுந்து, கையெழுத்து போடுந்து, அடிக்குது, குத்துது. ஒரே ரத்தம். இது நம்ம தாய் சத்தா நமக்கு தானே சொந்தம், நம்ம தகப்பன் சத்தா நமக்கு தான் சொந்தம்னு நினைக்கல. ஆனால் எவனுக்கோ பிறந்தது, அது எப்படி பிறந்ததுன்னே தெரியாது. அதை எடுத்து உனக்கு வீட்டில் வளர்க்குறிய வம்ப நீ இல்லை போய் தேடி எடுத்துன்னு வந்த. அப்போ இப்படி வாழற மனுஷங்கிட்ட துன்பம் எங்கிருந்து போகும்? போகாது, இறைவனை அடைய முடியாது. ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு? கல்யாணம் வேண்டான்னு இருந்தாரு. அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கட்டாயம் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பொன்னேரி வீடு, அக்கா வீடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே என்ன பண்ணாரு அவரு? முதல் இரவு அன்னைக்கு திருவாசகத்தை கையில் கூட, நான் உதவ மாட்டேன், இந்த திருவாசகம் தான் உனக்கு உதவும் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்டு போனார். எத்தனை ஆம்பளைங்களால எத்தனை பொம்பளைங்களால நம்மளால முடியுமா இது? அதனால்தான் அவர் மகானானாரு, நம்ம மனுஷனாவே இருக்கிறோம். விவேகானந்தர் அமெரிக்காவில் உலக ஆன்மீக மாநாடு நடக்குது. அந்த ஆன்மீக மாநாட்டுக்கு போயிருக்கிறாரு. இந்தியாவிலேருந்து வந்துக்கிறான்னா நயா பைசாக்கு மதிக்கல எவனும். எல்லாரும் பேசிட்டு கடைசியில் இவருக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. எல்லா ஜனமும் இவர் பேச போறாருன்னு இந்த மாதிரி ஆள்லேருந்து எழுந்து வெளியே போயிடுது. இவர் பேச ஆரம்பிச்சோன்னே வெளியே போன ஜனமெல்லாம் வந்து உள்ளே உட்காந்துருச்சு. ஏன்னா உலகத்தில் ஒரு ஆன்மீகவாதி சிஸ்டர் பிரதர்ஸ்ன்னு பேசின ஒரே ஒரு ஆன்மீக ஞானி விவேகானந்தர் மட்டும்தான். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களேன்னு பேசுவாங்க. ஆனால் சிஸ்டர் பிரதர்ஸ்னோடனே எல்லாமே அதில் அடங்கி போச்சு. அந்த வார்த்தையை அவர் பேசின உடனே வெளியே போன ஜனம் அத்தனை பேரும் உள்ளே வந்து உட்காந்துட்டான். ஆனால் அங்கே பேசி முடிஞ்ச உடனே அவர் திருப்பி ஊருக்கு வரவே முடியல. ஒவ்வொரு நாடாக புஷ்னு போயிட்டான். அவரே அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரி, கோடீஸ்வரி. எவ்வளோ பணங்குன்னு அந்த பொம்பளைக்கே தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆகலை இன்னும். அந்த பொம்பளை வந்து விவேகானந்தரை கேட்குது, ஐயா இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, இவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுகிறீங்க, நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணால் நம்ம 2 பேருக்கு பிறக்கிற குழந்தை எவ்வளோ பேர் அறிவாளியாக இருக்கும். அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்குது, உங்ககிட்ட அறிவு நிறைஞ்சிருக்குது அப்படின்னும் போது அதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்மளை உன்ன மாதிரி என்ன மாதிரி என்ன பண்ண, உன்னை நீ ஒண்டி தாங்கறியா, இன்னும் 2 பேர் 3 பேர் இருந்தால் இட்டுன்னு வந்துடணும். ஏன்னா நம்ம ஆசை அப்படி இல்லை, அதானே நம்ம பண்ணுவோம். ஆனால் அவர் சொன்னார், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கிறத விட என்ன உன் குழந்தையா ஏற்றுக்கம்மா அப்படின்ட்டார். எவ்வளோ பெரிய மகான் பாரு. காரணம் என்ன? மகான்ன்றவனுக்கு மனசு இல்லை, மனுஷனுக்கு மனசுக்குது, அறிவு இல்லை, சிற்றறிவு வேலை செய்யுது. அதனால ஆசையில் மிதக்கிறான், துன்பத்தில் அனுபவிக்கிறான். இதை உணர்றதே கிடையாது. ஆனால் மகான்கள் ஆசையை விட்டுட்டா ஆனந்தத்தில் வாழறான், அவனுக்கு துன்ப வாழ்வு இல்லை. ஒரு காலில் ஒரு முள்ளு குத்திக்கிச்சுன்னா அம்மானு செத்து போன அம்மாவை கூப்பிடுறோம் நம்ம இல்லை. ரமணருக்கு கட்டி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, அவர் கேன்சர் வந்துடுச்சு. அவர் சொல்கிறாரு, இது ஏன்பா இருந்துட்டு போட்டுமே விடாம்பா அப்படின்றார். நம்ம சொல்லுவோமா? சின்னது ஒரு வேகர் மாதிரி வந்துச்சுன்னா 9 டாக்டரை போய் பார்க்குறோம், ஸ்கின் டாக்டரை. அவர் விட்டுடுன்றாரு. ஆனால் டாக்டருங்க சீடருங்க சேர்ந்து இல்லை அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு பண்ணுறாரு. அப்போ பண்ணும்போது இப்போ ஒரு 5 நிமிஷம் இருன்னிட்டு அவர் ஒரு புக்கு எடுத்து வச்சுன்னு படிச்சுன்னுக்கிறாரு. டாக்டர்கிட்ட கையை கொடுத்துட்டு நம்ம உட்காந்துப்போமா?
காரணம் என்ன? வலி மனசுக்கு தெரியும், ஆன்மாவுக்கு தெரியாது. அவர் ஆன்மாவோட வாழும்போது இங்கே அறுக்கிறது அவருக்கு தெரியல. அஞ்ஞானம் வேற, மெஞ்ஞானம் வேற, ஆன்மா வேற, மனம் வேற. உலக வாழ்வு நீ எப்போ வந்து உன்னை தேடுறியோ கடவுள் தெரிவான், எப்போ உலகத்தை தேடுறியோ கடவுள் மறைவான். இதான் ஆன்மீகம். இதை புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் பயணம் பண்ணோம்னா தெய்வத்தை அடைய முடியும். ஆனால் முயற்சிகள் அவசியம், வைராக்கியம் அவசியம். இது ரெண்டும் இல்லாமல் அதை அடையவே முடியாது, எந்த கொம்பனாலையும் அடைய முடியாது. 10வது மாதம் வந்து நான் வந்து கதி உபதேசம் வாங்கி செஞ்சுட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து 2வது உபதேசம் வாங்கிக்கிறேன். என்னுடைய அனுபவம் என்னன்னா, நான் காலையில் 3/4 மணி நேரம், சாயந்தரம் 3/4 மணி நேரம் தான் செய்வேன். என்னுடைய மூச்சை மட்டும்தான் கவனிப்பேன், வேறு எதுவும் கவனிக்க மாட்டேன். என்னுடைய மூச்சை கவனிக்கும் போது என்னுடைய ஐம்புலங்கள் எல்லாமே அடங்கிட்டும் போது அந்த மூச்சாகப்பட்டது நம்ம சைக்கிள் சக்கரை மாதிரி தான் எனக்கு ஓடும். அப்படியே ஓடி 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 ஸ்லோவில் நிற்கும். ஸ்லோவில் நிற்கக்குள்ள எனக்கு மூக்கான அந்த அனல் மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. என்னுடைய மூச்சு அடங்கிறது எனக்கு நல்லாவே உணர முடியுது. அப்புறம் 3/4 மணி நேரம் பாடம் செஞ்சுட்டு எழுந்திரிச்ச உடனே திருப்பி எனக்கு உடனே டக்குன்னு எழுந்திரிச்சிக்க முடியாது. இந்த வலது காலத்தை தூக்கி கொஞ்ச நேரம் பொறுமையாக வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சென்று தான் எந்திரிப்பேன். எந்திரிச்ச உடனே என்னுடைய உடம்பு அப்படியே வெயிட்லெஸ், அப்படியே கம்மியாக இருக்கும், அப்படியே தட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 3 மணி நேரம் எனக்கு அமைதி கிடைக்கும். அந்த 3 மணி நேரத்தில் நான் யாருக்கிட்ட எதுவுமே பேச முடியாது. ஏதாவது ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ணால் அது மட்டும்தான் நான் செய்வேன், வேறு எதுவும் பேச முடியாது. என் பையன் வந்து கேட்பான், என்னப்பா உனக்கு என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கிற, ஏன் அம்மா இதாக இருக்கிற அப்படின்னு. அந்த 3 மணி நேரம் அமைதி. அப்புறம் 3 மணி நேரம் அதுக்கு பிறகு நான் டீ கடைக்கு போனேன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட வர டீ குடிக்க அப்புறம் நார்மலாக என்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவேன். அப்புறம் நைட்டு 7:30 மணிக்கு உட்காருவேன். 7:30 மணிக்கு உட்காந்தா 8:15 மட்டும் பண்ணுவேன். அதுக்கு பிறகு உடனே தூக்கம் வந்துடும். கொட்டாய் வந்து உடனே சாப்பாடு மேலே எனக்கு வெறுப்பு, மனைவி மேலே வெறுப்பு, எதை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பு 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 தான். எதை பார்த்தாலும் வெறுப்பாக தான் தோணுது. ஆனால் இப்போ எனக்குலாம் கிணவே வரது கிடையாது. அதுக்கு முன்னாடி கிணவு தான், ஏதாவது ஒரு கிணவு வரும். இப்போலாம் நான் கிணவே வரது கிடையாது. ஏன் தெரியுமா? நான் ஏதாவது மனசில் வாங்கினா கூட மனசில் பதிவு வச்சுக்க மாட்டேன். சரி வந்துச்சா சரி போ, அதோட அதை அப்படியே ஒதுக்கி விட்டுடுவேன். எனக்கும் மனசில் எண்ணங்கள் வரும், அந்த எண்ணங்கள்லாம் உடனே ஒதுக்கி தள்ளிடுவேன். மனசில் நான் பதிவு வைக்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஐயாவுக்கு கோயில் கட்டணும். அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் பணம் நான் உருட்டல் பரட்டல் பண்ணி செஞ்சிருவேன். கிரிவல பாதையில் எனக்கு இடம் மட்டும் கிடைச்சா போதும். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஐயாவுக்கு கோயில் கட்டணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை. என் கூட என் ஃப்ரெண்டு மையாந்திரன் இருக்கிறாரு, அவரும் சங்கராவரம் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கட்டுற ஒரு ஆசையாக இருக்கிறாங்க ஐயா. கிரிவல பாதையில் கட்டினா 4 பேர் போகிற இடம் வர இடம். அதுக்காக தான் என்னுடைய ஆசை வர்றது மனுஷனுக்கு சகஜம். ஆமாங்க ஐயா. ஆசை கூட ஆபத்தும் சேர்ந்து வரும், அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு வீடு கட்டினாவே பல பிரச்சனைகள், பண பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. 2வது வீடு வந்து ஏதோ உள்ள வரைக்கும் நீ பூசிக்கின்னு கூட குத்தனம் போயிடலாம். சரிங்க. அப்புறம் போய் குத்தனம் போயிட்டு கூட வெளியே பூசிக்கலாம். சரிங்க. கோயில் என்னும்போது அப்படி பண்ணக்கூடாது. அறையும் குறையுமான வேலை செய்யக்கூடாது. கோயில்ன்றது முழுமையாக முடிக்கணும். சரிங்க. முழுமையாக முடிக்கணும்னா முழுமையாக முடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இருக்கணும். இல்லைங்கய்யா, 2 சென்ட் இடம் கிடைச்சாலும் போதுங்கய்யா. அது எத்தனை நேரம் பண்ணுறதுக்கு எனக்கு மன தைரியம் இருக்குது. ஊரெல்லாம் கோயில் கட்டுறாங்க, அப்புறம் உனக்கு வேற ஏன் அந்த ஒம்பான வேலை எல்லாம்? கிரிவல பாதையில் ஐயா 4 பேர் படையேற போகிற கிரிவல பாதையில் கட்டணும் எனக்கு ஒரு ஆசை. விளம்பரப்படுத்தணும் உனக்கு? இல்லைங்க, அப்படி இல்லைங்கய்யா. மக்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க தெரிஞ்சுக்கணுமே இல்லைங்கய்யா. மக்கள் வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். 1000 ஞானிகள் 1000 மகான்கள் வந்து சொன்னாங்க. அத்தனையும் மனுஷன் கேட்காத போயிட்டான், ஆனால் துன்பத்துகளை விழுந்துடுறான். அதனால் ஒரு கோவில் கட்டுறதால மக்கள் வந்து அங்கே வழிபட்டுடுவான், அவன் தெரிஞ்சுப்பான்றதில்லை. ஆனால் ஏன்னா அங்கே இருக்கிற சிலை பேச போகிறதில்லை. சரிங்கய்யா. அங்கே பேசுனா தான் 10 பேருக்கு தெரியும். சரிங்கய்யா. பேசாமல் அந்த சிலை போய் நான் கோயிலில் உட்காந்துக்கிறேங்க எல்லாரும் வாங்க எல்லாம் தெரிஞ்சுங்கன்னா சொல்லாது. சரிங்கய்யா. அப்போ நீ முதல்ல உருவாயிடு. சரிங்கய்யா. நீ முழுமை பெறு, அப்புறமா இந்த மாதிரி வேலையை செய். சரிங்கய்யா.
ஐயா எது மேலே பார்த்தாலும் வெறுப்பு தாங்க ஐயா எனக்கு வருது. கோயில் கட்டுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை, பார்க்கறதுக்கு ஆசை எல்லாம் வரும், சகஜம்தான். சரிங்க. ஆரம்பிச்சுட்டுன்னா இழுக்கிறது தெரியாது காசு. சரிங்க. பக்கத்தில் ஊடு கீடு விற்று போட்டு அப்புறம் புள்ளக்கிட்ட போய் சண்டை போட்டுன்னு போகிறேன். சரிங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கும். ஐயா பாடம் பண்ண உடம்பு வெயிட்லெஸ் கம்மியாகவே தான் ஐயா, உடம்பு மெலிசா அப்படி வெயிட்லெஸ் கம்மியாக இருக்குதுங்க ஐயா. நடந்து போகல கூட நடந்து போகிறதே தெரியலங்க ஐயா. அது காற்றுனுடைய செயல். சரிங்கய்யா. அது அப்படி தான் இருக்கும். நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், அந்த பாடம் பண்ணிவிட்டு உடனே எழுந்துக்காதீங்க, விழுந்துடுவீங்க. சரிங்கய்யா. ஒரு 5 நிமிஷம் கையை காலில் நல்லா நீட்டி கீட்டி அப்புறமா எழுந்துங்க. பாடம் பண்ணிவிட்டு உடனே அந்த பொத்துன்னு கீழே வந்துடுவீங்க. ஆமாங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் பல வீடியோக்களில் யார் ஒருத்தர் இந்த பாடம் பண்ணுறீங்களோ உடனே எழுந்துக்காதீங்க, உட்கார்ந்து காலை நல்லா நீட்டி மடித்து அப்புறமா எழுந்துங்க. பாடம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க. நெஞ்சு காஞ்சிடும், அப்புறம் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அடைக்கும் அது. அதனால் பாடம் பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணியை குடிங்க அப்படின்னு பல வீடியோக்களில் சொல்கிறேன். நான் அது செய்யறதும் செய்யாதான் அவங்க விருப்பம். சொல்ல வேண்டியது என் கடமை, செய்ய வேண்டியது சீட. அந்த புருவ மத்தி பார்வையாகப்பட்டதுங்க. பாடம் ஆய்வு நிலையில் பண்ணக்கூட அந்த பார்வையை திசை மாறி போகுது. நாக்கு தானே மடிச்சு வச்சுக்கிற நாக்கு வீழ்ந்துடுதுங்கய்யா, நாக்குலாம் வறண்டு போகுதுங்கய்யா. வறண்டு வந்த காலை மறுத்துடுதுங்க, அந்த இடத்துல உணர்வு இருக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், கால் மறுத்து போட்டோம், சரிங்க, நாக்கு அழுவி போட்டோம், சரிங்க, கை உழுந்து போட்டோம், சரிங்க. ஆனால் உன் உயிர் நல்லா இருக்குதா அதை மட்டும் பாரு. எல்லாம் மூச்சு ஐயா. உடம்ப பார்க்காத, உடம்ப கவனிச்சீங்கன்னா உயிரை கவனிக்க மாட்டேன், உயிரை கவனிச்சீங்கன்னா உடம்ப கவனிக்க மாட்டேன். அதனால உயிரை மட்டும் கவனி, மற்றது எதுவானா எப்படி ஆனா போட்டோம். அப்படியே நடக்க முடியாதுன்னு பாரு. என்ன வயசு? எனக்கு 53. ஏமா 53 போதும், அது வரைக்கும் இன்னொரு 7 வருஷம் இருந்துக்கோ. சரிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன நடக்குதோ பார்க்கலாம். அது வரைக்கும் கடவுளோட உறவாட கற்றுக்கணும். சரிங்க. உலகத்தினுடைய உறவு போதும், இனிமேல் கடவுளோட உறவாடலாம். என்கிட்ட சொல்லுவாங்க, சாமி இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு வருஷம் பொறுத்து நான் வந்து உபதேசம் வாங்கிக்கிறேன். சரிம்மா, 1 வருஷம் பொறுத்து நான் முழுவா இருக்கிறேன் சாமி, இப்போ வந்து உபதேசம் வாங்கலாமா? இல்லைம்மா இப்போ வாங்கக்கூடாது, குழந்தை போன்ற குழந்தைய நான் ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்துடுறேன்னு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்பவுமே வராது. சுடுகாட்டுக்கு போனா கூட வராது. திரும்பி போனோன்னு முடிவு பண்ணிட்டா போயிடணும், போகக்கூடாதுன்னு நினச்சிட்டா போகாதங்க. உன்னை யாரும் கூப்பிடலைங்க. இது கூப்பிட்டு ஆன்மீகமே இல்லை. இது விரும்பி வந்தால் மட்டும்தான் சொல்லணும், கூப்பிட்டு சொல்ற விஷயம் இல்லை. இது கூப்பிட்டு சொல்றான்னா அவன் பொழப்புக்கு சொல்லிக்கிறான்னு அர்த்தம். விரும்பி வந்தால் அவன் அறிவை தெளிய வைக்க சொல்லிங்கிறோன்னு அர்த்தம். அதனால விரும்பி வரவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணுமே தவிர நம்ம தேடி ஊராக போய் சொல்லக்கூடாது. அது ஆன்மீகம் இல்லை, அது வியாபாரம். நான் அது மாதிரி சொல்றதில்லை. அதனால நீ வாழற காலம் வரைக்கும் முதல்ல உன்னை தேடு, அப்புறமா மற்றது பார்க்க. அப்புறம் ஐயா சரின்னு 3 மணி நேரத்துக்கு அமைதி கிடைச்சுன்னா அதிகமாக பேச முடியலங்க, பேச்சு வரல. போ பேச்சு வந்து இப்போ பேசி என்ன பண்ண போற? சரிங்க. இப்போ நீ பேசி என்ன? இப்போ நான் பேசி தான் அமைதி பேசலாம். இவ்வளோ பேர் என்னை ஒதிப்பாங்க. நீ பேசலாம், இப்போ உன்னை யார் கேட்க போறாங்க? பேசாத படுத்துங்கட. மகான்லாம் தான் பண்ணான், அமைதி கிடைக்குதுங்க. அதுதான் சொல்றேன். மகான்லாம் கொகை உள்ள யாரையும் பார்க்காம பேசாம படுத்துந்தான். படுத்துந்தா மகான். நீ அது மாதிரி கம்முன்னு பேசாம படு, சொல்ல கிடையாது. பேசுனீன்னா வம்பு வரும். புள்ளக்காரன் சண்டை வலிப்பான், மருமாவை சண்டை வலிக்கும், பேரன் சண்டை வலிப்பான். பேசாம இருந்துச்சுன்னா சண்டை சச்சரவே கிடையாது. பேசாம அப்புறம் நார்மலா அப்புறம் வெளியே போற இயல்பு நிலைக்கு வந்து நீ வெளியே போவாத. நீ தான் பேசல, என்னத்துக்கு உனக்கு வெளியே வேலை? ஒயின் ஷாப்ல சூப்பர் ஸ்டார் ஆகறேன். ஒயின் ஷாப்ல சூப்பர் ஸ்டார் ஆகறேன். நீ எந்த சூப்பர் ஸ்டார்னா இரு? சூப்பர் ஸ்டார்ங்க. ஒயின் ஷாப் சூப்பர் ஸ்டார். அப்ப பேசிதான் நான் எங்க பேசுறது? வெளியே போற அப்புறம் நார்மலா இயல்பு நிலைக்கு வந்துறாங்க. அங்க போ, அங்க மட்டும் பேசிக்க, மத்த நேரத்துல பேசாத. சரி.